சனி ஞாயிறுகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக லீவ் இருக்கனால குழந்தைங்க ஸ்பெஷல் லஞ்சாக எதிர்பார்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் வச்சாலும் சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொதுவாக உருண்டை குழம்பு வச்சு கொடுத்துருவேன். உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பை நனைய வச்சுக்கலாம். 3/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் வரமிளகா, சீரகம், சோம்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு திரும்ப நம்ம வடிச்சு வச்சிருக்க பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உருண்டைகள்லாம் நல்லா வெந்துரும். இப்ப குழம்பு பண்றதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து தக்காளி இந்த அளவு சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா தனிமிளகாய் தூள், தனியாய் தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளியை கரைச்சி சேர்த்திருக்கிறேன். கூடவே 2 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு 10 நிமிஷம் வச்சிருங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருண்டை 2 உருண்டை ஒன்று பச்சையா வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்தீங்கன்னா குழம்போட திக்னஸ் நல்லா கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 கப் திக்கான தேங்காய் பால் சேர்க்கிறேன். குழம்பு உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்துட்டு இறக்குனீங்க. ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றதுக்கு அருமையா தயாராயிரும். சுட சுட சாதத்தோட வெறும் அப்பளத்தோடயே சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி.